ஏன் எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க, இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டீங்களே, ஏய் வாய் பேசாதீங்க, நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வாங்க நான் வரணும்னு சொல்லி அடிச்சு ஒவ்வொரு பொண்ணுங்களா இழுத்து இழுத்து லாரியில போடுறானுங்க. அங்க இருந்து எடுத்து வந்து இந்த ஏரிக்குள்ளதான் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இதெல்லாம் சரியான அடர்ந்த முள் போதர், அங்க இருந்து இங்க உள்ளார வரதுக்கே பயமா இருக்கும். அவ்வளவு ஒரு இந்த விவசாய முள்ளு படுத்தீங்க. அந்த படத்திங்களுக்குள்ள என்ன 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன அங்கதான் பாலி வன்கொடுமைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். என்னை படுத்தாத சித்திரவதைப்படுத்தி எங்க உடம்புலாம் ஒரே காயம், முள்ளெல்லாம் குத்தி மேலையெல்லாம் அப்படியே ஒரு குப்பையும் சருகுமா. எந்திரிச்சு வரும்போது மீண்டும் நாங்க வரும்போது இருட்டாயிடுச்சு, ஒருத்தர் முகமே ஒருத்தர் தெரியல. அதே மாதிரி மற்ற 17 பொண்ணுங்களும் அதே சித்திரவதைக்கு தான் ஆளாக்கப்பட்டாங்க. மீண்டும் திரும்பி எங்களை வாங்கடின்னு சொல்லி அந்த லாரியில பிடிச்சி ஏத்திட்டு வரும்போது அப்பதான் ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்ன இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுவுறேன். மற்ற பொண்ணுங்களும் எனக்கு இந்த மாதிரி குடும்பம் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து கூட பேசிக்க முடியல. அப்பவும் அடிக்கிறானுங்க, என்ன அடி குசு குசுன்னு பேசிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்புறம் அந்த அடியெல்லாம் ஆயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என் நிலைமை இப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே மீண்டும் அந்த வழியா லாரியில கூட்டிட்டு போனானுங்க. வாங்கடி உங்க ஜனங்கிட்ட உங்களை விட்டுறேன்னு சொல்லி. ஆனா எங்களை எங்க அப்பா அம்மா கூட சேர்க்கல. மெதுவா போய் அங்க நிக்கிற மாதிரி நின்று ஃபாரஸ்ட் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டானுங்க. அங்க போகும்போதும் லாரியில அசிங்கமான வார்த்தையால திட்டுறதும் அடிக்கிறதும் கொம்பால உடம்புல இப்படி குத்துறதுமா சில்மிசம் பண்ணிட்டே வந்துட்டு நைட்டு போலுக்கு ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயும் தாகமா இருக்குது, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, மயக்க வராம இருக்குது, பசியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்க ஒண்ணு கூடாது பிடிச்சி குடிங்கடி அப்படின்னு சொல்லி அங்கேயும் அடிக்கிறானுங்க. நைட்டு முழுக்க படுத்தா சித்திரவதை பண்ணி அங்கேயும் அடிச்சு உதச்சி அந்த நைட்டு முழுக்க அங்கேயும் சித்திரவதை அனுபவிச்சு எங்க மாமா ஊருக்கு ஓட்டுற பெருமாள் அவரையெல்லாம் அடிச்சு அவரோட சுயநலமே இல்லாம இந்த முடியை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு வரானுங்க எங்க மாமாவை. ஐயோ எங்க மாமான்னு சொல்லும் போது அப்பையும் போட்டு அடிக்கிறானுங்க, உங்க மாமன் அடி அப்படின்னு சொல்லி நைட்டு முழுக்க அந்த ரூமுக்குள்ள இந்த 18 பொண்ணுங்களையும் வச்சு ஒவ்வொருத்தையும் அது இதையும் சொல்லி கேவலமான வார்த்தையால அடிக்கிறதும் திட்டுறதும், எங்க மாமாவை தொடப்பத்து கொடுத்து அவனை அடிக்கிட்டின்னு சொல்லி அடிக்க வைக்கிறதும் சித்திரவதை பண்ணி அந்த நைட்டு முழுக்க ஒருத்தர் கூட தூங்கவே இல்லை, உட்காந்து சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப பொழுது வெடிஞ்சதும் எங்க ஊர்ல வந்து ஆடுங்களை வெட்டி கறியாக்கி சாப்பிட்டுட்டு அந்த எலும்பெல்லாம் அப்படியே எச்சிலோட அள்ளி பாத்திரத்துல போட்டு ஒரு பேஷன்ல கஞ்சி எடுத்துட்டு வந்து உங்க ஊரு கஞ்சி தாண்டி குடிங்க அப்படின்னு சொல்லி நான் குடிச்ச அந்த பொண்ணு அப்படி எச்ச டம்ளர்லயே குடிங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. நாங்க அப்படிலாம் குடிக்க மாட்டோம். அப்புறம் அந்த எச்சில் சாப்பிட்ட அந்த கறி துண்டுங்கள்லாம் சாப்பிடுங்கட்டின்னு சொல்லி அள்ளி வச்சாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அழுதும். அப்பயும் கேவலமான வார்த்தையில உங்க வீட்டு அரிசி பருவ தாண்டி நாங்க ஆக்கி சாப்பிட்டோம், உங்களுடைய ஆட்டுங்களை வெட்டி நாங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எச்சில் தான் உங்களை சாப்பிட வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் பேசி கேவலமான வார்த்தையால திட்டுனாங்க. திட்டி அந்த பொழுதுக்கும் அங்கேயே உட்கார வச்சு திரும்ப சாயந்தரமா போகும்போது உங்களுக்கு நடந்த சித்திரவதைய நீங்க வெளியில சொல்லிட்டீங்கன்னா உங்களை வெளியில ஜெயில் விட்டு வெளியே வராத மாதிரி நாங்க பண்ணிடுவோம்.